எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இங்க பாருங்க, the operation of God's word is compared to washing with the pure water. தேவ வசனத்தை கைக்கொள்வது சுத்தமான தண்ணீரில் குளிப்பதற்கு சமானம். கவனிக்கணும், நிறைய பேர் ஆத்திர அவசரமா வசனத்தை படிக்கிறது, ஓடிறது, பைபிள் படிச்சுட்டாங்க. வசனத்துல நல்லா குளிக்கணும். வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரம் சுத்த ஜலத்தினால் நீங்கள் குளிக்கப்படுகிறீர்கள். எது தோற்றாலும் வசனம் தோற்காது. பிரசங்கியார் தோற்கலாம், ஆனா பிரசங்கியார் சொன்ன வசனம் தோற்காது. உலகத்துல எந்த சக்தி தோற்றாலும் வசனம் தோற்காது. வசனம் சாத்தானையே தோற்கடிக்கும். வசனம் உன் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனையும் தோற்கடிக்கும்.